ஐ லவ் யூ சொல்றது பாலியல் குற்றம் இல்லை அப்படின்னு மும்பை ஹைகோர்ட் ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். கடந்த 2015 அக்டோபர் 23 மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல பள்ளி பேருந்தில் இருந்து இறங்கி வீடு திரும்பி கொண்டிருந்த 17 வயது சிறுமியை வழிமறைச்சு வாலிபர் ஒருவர் ஐ லவ் யூ சொல்லியிருக்காரு. இது பத்தி சிறுமி தனது பெற்றோரிடம் சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க காவல் நிலையத்துல போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. இதனால வாலிபர் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நாக்பூர் அமர்வு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட வாலிபருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு 2017 தீர்ப்பு கொடுக்குறாங்க. நாக்பூர் அமர்வு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து அந்த வாலிபர் தரப்புல மும்பை உயர்நீதிமன்றம் நாக்பூர் கிளையில மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. வழக்கை விசாரிச்ச நீதிபதி உர்மிளா ஜோஷி பால்கே தலைமையிலான அமர்வு வாலிபருக்கு நாக்பூர் அமர்வு நீதிமன்றம் விதிச்ச 3 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செஞ்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. இப்போ அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐ லவ் யூன்னு சொன்ன வாலிபர் தனது உணர்வை வெளிப்படுத்தியதன் பின்னணியில பாலியல் நோக்கம் இருப்பதற்கான எந்த சூழலும் இல்லை அப்படின்னும், தகாத முறையில தொடுதல், வலுக்கட்டாயமா ஆடைகளை கழற்றுதல், அநாகரிகமான சைகைகளை செய்தல் அல்லது பெண்களை அவமதிப்பது, ஆபாசமா நடந்து கொள்வது போன்றவைகள் தான் பாலியல் குற்றங்களாகும் அப்படின்னு இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐ லவ் யூ சொல்றது மானபங்கம் அல்லது பாலியல் வன்கொடுமையின் கீழ் வராது அப்படின்னும், யாராவது ஒருவர் இன்னொருவரை நேசிப்பதா சொன்னாலோ அல்லது தனது உணர்வுகளை வெளிப்படுத்தினாலோ அது ஒருவித பாலியல் நோக்கம் இருக்க வேண்டியதற்கான அவசியம் இல்லை அப்படின்னும் அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. பாலியல் வன்கொடுமை என்பதன் வரையறை மற்றும் தண்டனையை கருத்தில் கொள்ளாம, சட்ட விதிகளின் உண்மையான அர்த்தத்தை கருத்தில் வச்சுக்காம குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளித்தது தவறு அப்படின்னும், அதனால சம்பந்தப்பட்ட வாலிபருக்கு நாக்பூர் அமர்வு நீதிமன்றம் விதிச்ச சிறை தண்டனையை ரத்து செஞ்சு சிறுமியிடம் ஐ லவ் யூ சொன்ன வாலிபரை உயர்நீதிமன்றம் விடுதலை செஞ்சு உத்தரவிட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு சொல்றது நல்லதா கெட்டதா அப்படின்றத பக்கம் நம்ம போக வேண்டாம். ஆனா இந்த தீர்ப்பு ஐ லவ் யூ சொல்றது பாலியல் குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு தீர்ப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.